அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசப்பா நமக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 13வது வசனம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியாக பலியிட்டான். இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரிந்த சம்பவம். மோரியா மலையின் மீது ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொல்றார், நீ ஈசாக்கு என்ன செய், எனக்கு தகன பலியாக பலியிடு என்று சொல்லி. அவங்க 3 நாள் பிரயாணம் பண்ணி போறாங்க. அப்போ ஆபிரகாம்கிட்ட ஈசாக்கு கேட்குறாரு, அப்பா நீங்க பலியிட போறீங்களே, ஆட்டுக்கடா எங்கே என்று சொல்லி. அதே அதிகாரத்துல நீங்க 8வது வசனத்தை பார்த்துப்பீங்கன்னா அதற்கு ஆபிரகாம் என்ன சொல்றாரு பாருங்க, என் மகனே, தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். தேவன் பார்த்துக்கொள்வார்ப்பா, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே என்ன பண்ணுறாங்க, பலியிடுறதுக்கு எல்லாம் ஆயத்தமாயாச்சு. கர்த்தர் சொல்கிறார், நீ உன்னுடைய உத்தமத்தை நான் அறிவேன், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன், நீ பிள்ளையாண்டன் மேலே கை போடாது என்று சொல்கிறார். அப்போ தான் இந்த 13வது அதிகார வசனத்தில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அங்கே புதரிலே ஆடு சிக்கியிருக்கிறது. இந்த இடத்துல அவர்களுடைய தேவை என்ன? இப்போ கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு, நீ பலியிட வேண்டாம் ஈசாக்குன்னு சொல்லி. ஆனால் அங்கே அவர்களுக்கு என்ன தேவை? ஆட்டுக்கடா தேவை. அவங்க ஆட்டுக்கடாவை கொண்டு வரல, ஏன்னா பலியிட போவது ஈசாக்கை. ஆனால் கர்த்தர் பாருங்க, அவர்கள் தேவையை முன்கூட்டியே அறிந்தார். ஆமேன். முன்கூட்டியே கர்த்தர் அறிந்ததுனால தான் அந்த ஆட்டுக்கடாவை அங்கு சிக்க வைத்தார். அவர்களுடைய தேவை என்ன என்பதை கர்த்தர் அறிந்தார். ஆபிரகாமுக்கு என்ன தேவை, ஈசாக்குக்கு என்ன தேவை? அந்த இடத்துல பலியிட ஒரு ஆடு. அப்போ அந்த ஆட்டுக்குட்டியை கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க, தேவையை அறிந்து அந்த தேவையை எப்படி சந்திக்கிறார் பாருங்க. அந்த ஆடை அந்த முள்ளுக்குள்ள சிக்கும்படி வைத்திருக்கிறார். ஆமேன். இன்றைக்கு நீங்க ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படியே அவருடைய பாதையிலே நீங்க நடக்கிறீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் சொல்கிற ஒரு நற்செய்தி அதுதான். என்ன நற்செய்தி? நீங்க அவருடைய பாதையில் அவருடைய வார்த்தையின்படி நடப்பீங்கன்னா உங்களுக்கான தேவையை அவர் பார்த்து கொள்வார். அந்த தேவையை அவர் எப்படி சந்தித்தார்? அந்த ஆடை சிக்க வைத்தார். அந்த ஆடு அதுல சிக்கிக்கலாம இருந்தா அது எங்க போயிருக்கோம்? எங்கேயாவது ஓடி போயிருக்கோம், காணாம கூட போயிருக்கும். ஆனா அதை சிக்க வைத்தது யார்? கர்த்தர். இன்றும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தேவையான நன்மை என்ன என்பது ஏசப்பாவுக்கு தெரியும். அந்த நன்மை அவர் என்ன செய்கிறார் பாருங்க, சிக்க வைத்து தருகிறார். அந்த நன்மை உங்களுக்காக சிக்க வைத்து தருகிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் அந்த நன்மையை சத்துரு பறித்து கொண்டு போகாதபடி, பிசாசு பறித்து கொண்டு போகாதபடி, உலக மனிதர்கள் பறித்து கொண்டு போகாதபடி, அந்த உங்களுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற நன்மையை சத்துரு எடுக்கவும் முடியாது, சத்துரு பிடுங்கவும் முடியாது, அதிலே சத்துரு கை வைக்கவோ கண் வைக்கவோ முடியவே முடியாது. உங்களுக்கான நன்மை அது உங்களுக்காக தான். அவர் யெகோவா ஈரா இருந்து அவர் எல்லாவற்றையும் என்ன செய்வார்? பார்த்து கொள்வார். ஆபிரகாம் 14வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க, ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இன்றும் கூட அர்த்தம் சொல்லப்படுகிறது. ஆகவே கர்த்தர் யெகோவாயிராயிருந்து உங்களுக்கான நன்மையை பிசாசு பறித்து கொண்டு போகாதபடி அவர் உங்களுக்கான நன்மையை உங்களுக்கு ஏற்ற வேளையில் தருவார். ஆபிரகாம் தன் கண்களை என்ன செய்தாராம்? ஏறெடுத்து பார்க்கிறார். ஏற்ற வேளையில் அவர் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அந்த நன்மையை கர்த்தர் காண செய்தாராகவே ஏற்ற வேளையில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திற்குள் ஆபிரகாமை போல அவருடைய பாதையில் நீங்கள் நடப்பீங்கன்னா அவர் உங்களுக்கான நன்மையை சத்துருவின் கையில் சிக்க விடாதபடி உங்களுக்கு எதிராய் இன்றைக்கு மனிதர்கள் இங்கே உயர்ந்துட்டு வரும்போது அதற்கு எதிராக குழி வெட்டுறாங்களா, அந்த குழியில் உங்களுக்கான நன்மையை அவர் புதைக்க மாட்டார். அதற்காக தான் அந்த நன்மையை அவர் சிக்க வைத்திருக்கிறார். உங்களுக்கான நன்மை கர்த்தருடைய கையில் இருக்கிறது. நீங்கள் ஏறெடுத்து பார்க்கும்போது அந்த நன்மை ஏற்ற காலத்தில் உங்கள் கண்களில் அகப்படும். ஆகவே இந்த வேலையிலும் நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபிப்பீங்களா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையில் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாக்குத்தத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் இயேசுப்பா. இந்த வேலையில் அப்பா நீர் நன்மையை எங்களுக்காக சிக்க வைத்து இருக்கிறீரப்பா. உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய பாதையில் நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாளில் என்ன தேவை என்பதை பரமபிதாவாகிய நீர் அறிவீர். அறிந்து அந்த நன்மையப்பா பிசாசோ மனிதர்களோ பறித்து கொண்டு போகாதபடி நீர் அதை அவர்களுக்கென்று வைத்திருக்கிறீர் தகப்பனே. இன்றைக்கு ஒருவேளை எனக்கான நன்மையை நான் காண முடியலே என்று சொல்லி தவிப்பார்கள் என்றால் இயேசுவே, ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அந்த நன்மையை கண்டான். அதே போல இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் கண்களை ஏறெடுத்து பார்த்து அந்த நன்மையை காண நீர் கிருபை செய்யும். சீக்கிரமே நன்மையான காரியத்தை கொடுத்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும். வார்த்தையின்படி தேற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.